நான் எப்படி நினச்சேனோ அதே மாதிரி வெற்றிமாறன் கிட்ட எனக்கு வாய்ப்பு வந்துச்சு. நான் காமெடியே கிடையாது, இது அப்படியே ஒரு ஸ்டோரி, ஒரு கேரக்டர், ஒரு கேரக்டர் தான் ஃபுல்லாக. ஸோ அவன் தான் ஹீரோ. அது வந்துச்சு எனக்கு. அதை விட நான் வெற்றிமாறன் சார்ட்ட போகிறப்போ நான் லீட் ரோலாக நினச்சி போகவே இல்லை. நான் ஜஸ்ட்டு ஓகே அவர் படத்தில் ஏதோ ஒரு முக்கியமான ரோல் சொல்கிறாரு அப்படின்னு தான் நான் நினச்சி போனேன். போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு எல்லா ஸ்டோரி சொல்லி முடிச்சுட்டு, இல்லை நீங்கள் தான் லீட் ரோல் அப்படின்றாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஓகே, பயங்கர ஹாப்பி. அதுக்காக நிறையா படத்தை நான் மிஸ் பண்ணேன். அதுக்காக அப்படியே அப்போ எந்தெந்த படம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு மிச்சம் நான் கமிட் பண்ணவே இல்லை. வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க, எத்தனை படம் மிஸ் பண்ணுவோம், அவர் பெரிய ஹீரோ, இவர் பெரிய ஹீரோ. பரவாயில்ல, ஓகே, ஒன்றும் பரவாயில்ல. நான் இல்லை நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு நான் ஒன்று எதிர்பார்த்தேன் இல்லையா, அது எனக்கு இருக்குது. ஓகேப்பா, இந்த படம் எப்படி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அங்கே ஒன்றே ஒரு ரெஸ்பெக்டான வெற்றிமாறன் இன்னொன்று அந்த ஸ்டோரி. ஓகே, பரவாயில்ல. நிறையா மூவி மிஸ் பண்ணேன். ஓகே, ஆனால் அந்த ஒரு படம் என்னை கொண்டு வந்து